இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஒரு 8 வருஷத்துக்கு பிஃபோர் இல்லையா? ஸோ பெரிய நாலேஜ்லாம் இல்லை. எந்த டெஸ்ட் ஆர் ஸ்கேன் ஆர் ஈவன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கூட பயம் இல்லாமல் ஜாலியாக போச்சு. எந்த டெஸ்ட் ஆர் ரிப்போர்ட்டை பார்த்தாலும் பெருசாக பயந்தது இல்லை. பட் நவ் இன் செகண்ட் ப்ரெக்னென்சி எவ்ரிதிங் ஹார்ன்ஸ் மீ. எஸ், எந்த டெஸ்ட் ஆர் ஸ்கேன் எடுத்தாலும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உயிரே இருக்கிறதில்ல, அவ்வளோ பயமாக இருக்குது. டாக்டர் ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் கரெக்டான ஏஜில் ப்ரெக்னென்சி ப்ளஸ் பெருசாக நாலேஜ்லாம் இல்லை. பட் நவ் எனக்கு தெரிஞ்ச அரகுற நாலேஜ், ஏஜ் ஃபேக்டர், ரேண்டமாக பார்க்குற ரீல்ஸ், இதெல்லாம் வச்சு நமக்கு அது ஆகிடுமோ இது ஆகிடுமோன்னு ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங்னாலேயே பயம் இருந்திருக்குன்னா ஆர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.